ஓகே, ஓகே. நான் ஸ்டார்ட் பண்ணலாம்ல? ஓகே. பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். அப்ப பிதாவே, இன்றைய நாளிலும் எங்களை உமக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோமப்பா. அன்பின் ஆண்டவரே, இதோ ஒரே மகனாக இயேசு கிறிஸ்து முன்மாதிரியாக இருக்கிறார். இதோ அவர் கீழ்ப்படிதலுடன் உம்மை அறிந்தவராகவும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், இதோ நான் என் தந்தையை அறிந்திருக்கிறேன். அவர் சொல்லியவாறே அவர் செய்வதை கண்டு செய்கிறேன். அவர் சொல்லியவாறே நடக்கிறேன். ஆம். அப்ப இன்றைக்கு நாங்களும் உம்மை அறிந்தவர்களாக, அப்பா, உம்மை முழுமையாக அறிந்தவர்களாகவும், உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாகவும், நீர் எங்களுக்காக என்ன செய்திருக்கிறீர், நீர் யார் என்பதை இன்னும் அறியாத அனைத்தையும் அறிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, எங்களுக்கு அந்த வெளிப்படுத்துதலை தருவதற்காக, அந்த ரெவலேஷன் நாலேட்ஜ தருவதற்காக, அந்த புரிதலை தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்துல அமர்ந்து உமது வார்த்தையை தேடி உம்மை அறிந்து கொள்ள ஆவலா வந்திருக்க ஒவ்வொருத்தரோட இதயத்திலும் அப்பா, நீர் அந்த வெளிப்படுத்துதலை கொடுப்பதற்காக நன்றி. அந்த ரெவலேஷன் நாலேட்ஜை தருவதற்காக நன்றி. உம்மை அறிந்து கொள்வதன் அறிவை கொடுப்பதற்காக நன்றி. நீர் எங்களுக்காக என்ன செய்திருக்கிறீர், நாங்கள் யார் என்று தெரிந்து கொண்டு வாழ்வதற்காக இதோ இந்த நேரத்துல உம்மிடம் இருந்து தெரிந்து கொள்ள போகிறோம் அப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகிறோம், ஒவ்வொரு நாளும் செதுக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து அவருடைய சாயலாக மாறுவதற்காக முழுமை பெற்றவர் அவர், பெர்ஃபெக்ட்டானவர் அவர். அவரைப் போல அந்த பெர்ஃபெக்ஷனுக்கு நாங்கள் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த உருவாக்குதலில் நீர் உம்மை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு உம்மை முழுமையாக அறிந்து கொள்ளவும், இதோ உமது அன்பை விட்டு விலகாமல் வாழவும், உமது அன்பிலே என்றும் நிலைத்திருக்கும், நாங்கள் விலகி போனாலும் விலக விடாமல் காத்துக்கொள்பவர் நீர் என்ற அறிதலோடு நாங்கள் இதோ இன்றைய நாளில் உம்மை போற்றி புகழ்ந்து இந்த செய்தியை கேட்பதற்கும், நீர் எங்களிடம் பேசுவதை பெற்றுக்கொள்வதற்கும் வந்திருக்கிறோம். இயேசு நாமத்திலே உம்மை போற்றி புகழ்ந்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். தேங்க் யூ ஆமென். ஜீசஸ். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். Praise God. ஹல்லேலூயா. Thank you. Hallelujah. ஹல்லேலூயா. சரி. என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னாக்கா, ஆண்டவருடைய அன்ப பத்தி தான் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். அன்பு. அன்பு அப்படின்னாலே கடவுள் தான். இல்லையா? அன்பு. நம்ம வந்து கொரிந்தியர்ல பார்ப்போம். 13வது அதிகாரத்துல பார்ப்போம். அந்த அன்ப குறித்தே அவர் பேசியிருப்பார். அந்த அந்த இடத்துல வந்து அந்த லவ்ன்ற வார்த்தைய எடுத்துட்டு பார்த்தோம்னாக்கா, கடவுளுடைய வார்த்தைய போட்டா கடவுள் தான் அது. அவரை குறித்த அவருடைய தன்மையை குறித்து தான் நம்ம வந்து அதுல பார்ப்போம். ஆனா, நம்ம வந்து இன்னுமே ஆண்டவருடைய அன்ப தெரிந்து கொள்ளாதவர்களா தான் இருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம நினைச்சுக்கிறோம் எனக்கு ஆண்டவருடைய அன்பு எனக்கு வந்து புரிஞ்சிருச்சு. நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம சொல்லுவோம், "ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரே, எனக்கு தெரியுமே. என்ன நேசிக்கிறாரு. எனக்காக யாவையும் செஞ்சு முடிச்சிருக்காரு." அப்படின்னு நம்ம பேசுவோம். ஆனா, அந்த அந்த பேசுறதுக்கான அந்த உள்வாங்குதல் நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படின்றத யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். யோசிச்சு பார்த்தோம்னா, நமக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனையோ, பெரியதாக ஒரு பிரச்சனையோ வந்த மாத்திரத்துல, அந்த பிரச்சனையோட தீவிரம், அந்த பிரச்சனையோட கஷ்டம், அந்த பிரச்சனை தீராது இருக்கும் பொழுது, நமக்கு என்ன தோணும்? நம்ம வாயால சொல்லிட்டு இருப்போம், "ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரு. ஆண்டவருடைய அன்பு எனக்கு எப்பொழுதுமே இருக்கு." அப்படின்னு நம்ம வாயால சொல்லிட்டு இருப்போம். ஆனா, அந்த பிரச்சனையின் மத்தியில, அந்த பிரச்சனையோட தீவிரத்துல, அந்த கஷ்டத்துல ஒரு கேள்வி மனசுல வரும். என்ன வரும் அப்படின்னாக்கா, "ஆண்டவர் உண்மையாவே என்ன நேசிக்கிறாரா? அவர் நேசிக்கிறன்னா எனக்கு இது ஏன் இது நடக்குது?" அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா வந்து வரும். அப்ப அந்த கேள்வி மனசுக்குள்ள வருது அப்படின்னாலே, நம்ம ஆண்டவருடைய அன்ப புரிஞ்சுகிட்டு இருக்கோம்னு அர்த்தமா? உங்களுக்கு தெரியும். புரிஞ்சுக்கல இல்லையா? பேசுங்களேன். நம்ம அப்படி ஒரு கேள்வி மனசுல இல்ல வந்து ஆண்டவருடைய அன்ப புரிஞ்சுகிட்டு இருக்கோமா? இல்ல சிஸ்டர். இல்ல. ஆனா நம்ம என்ன நெனச்சுக்கிறோம், எனக்கு கடவுள் என்ன நேசிக்கிறாரு அப்படின்றது வந்து நம்ம அப்படி பேசுவோம். எல்லார்ட்டயும் சொல்லுவோம்ல. ஆனா அந்த பிரச்சனையோட மத்தியில இருக்கும்போது, இந்த பிரச்சனை தீரவே மாட்டேங்குது. இந்த பிரச்சனை தீவிரமாக்குது. இந்த பிரச்சனைல எனக்கு விடுதலே கிடையாதா? அப்படின்னு ஒரு நிலை வரும்போது, நம்ம என்ன நெனச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னாக்கா, கடவுள் என்ன நேசிச்சா இது ஏன் வருது என் வாழ்க்கையில? நான் அவர தானே தேடுறேன். அவர நான் அன்பு செய்யறவன்னு நான் படிக்கிறேனே. ஆனா நான் வந்து எனக்கு ஏன் என் வாழ்க்கையில இது வந்து நிகழ்ந்து கொண்டிருக்கு? அப்படின்னு. அன்று ஒரு நாள் வந்து ஒரு ஒரு பொண்ணு என்ட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, "கடவுள் எனக்கு வந்து நெறைய ஆசீர்வாதங்கள குடுத்துருக்காரு. ஆனா அந்த ஆசீர்வாதங்கள் கொடுத்த அதே ஆண்டவர் எனக்கு வந்து துன்பங்களை கொடுத்து சில நேரங்கள்ல துன்பங்களை கொடுத்து, பல நேரங்கள்ல என்ன சந்தோஷமா வச்சுக்கிறாரு." அப்ப அந்த அந்த பொண்ணு சொன்னது வந்து எனக்கு அபத்தமா இருந்தது. ஏன் அப்படின்னா, கடவுள் எதுக்கு ஒருத்தருக்கு துன்பத்தை குடுத்து, அவங்க அந்த துன்பத்துல எவ்வளோ துன்பப்படுறாங்கன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நல்லது செய்யணும்? அப்போ அப்படின்னாக்கா கடவுள் அந்த இடத்துல புரிஞ்சுக்கல. அவரோட அன்ப புரிஞ்சுக்கல. நம்ம பார்த்தோம்னா, நமக்கு நம்மளே எல்லாருமே ஓரளவுக்கு தான் அவரோட அன்ப புரிஞ்சிருப்போம்.
முழுமையாக அவரோட அன்ப புரிஞ்சுக்கல. முழுமையா அவர் அன்ப புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா, எந்த நிலையிலுமே இவருடைய அன்பு எனக்கு இருக்குது அப்படின்றத உணரும் பொழுது, நமக்கு வந்து அந்த கேள்வியே நமக்கு வராது. எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது வாழ்க்கையில? இது ஏன் என் வாழ்க்கையில நடந்தது? எனக்கு ஏன் இன்னும் இந்த விடுதலை வரல? எனக்கு ஏன் இன்னும் மாற்றங்கள் நிகழல? அப்படின்ற கேள்வியே நமக்கு வராது. என்ன தோணும் தெரியுமா? அவர் இருக்கிறார் எனக்காக. அவர் பார்த்துக் கொள்வாரு. அவர் என் மீது கவனமாக இருக்கிறார். அவர் என் மீது கவலையாக இருக்கிறாரு. அவர் பார்த்துக் கொள்வார்ன்ற ஒரு சமாதானமும், ஒரு நிம்மதியும் நமக்கு இருக்கும். இந்த சமாதானமும், நிம்மதியும் அடையறதுக்கு நான் சொல்லும்போது நீங்க நெனச்சுக்கலாம், அவ்ளோ சமாதானம், நிம்மதி தானே. இல்ல அந்த சமாதானமும், நிம்மதியும் அடையறது தான் நம்மளுடைய அ என்ன நம்மளுடைய லேபராக இருக்கு. நம்மளுடைய வேலையாக இருக்கிறது. அந்த சமாதானம், நிம்மதி என் வாழ்க்கையில நான் எப்படி பெற்றுக்கொள்கிறேன்? ஆனா அத வந்து அவர் ஊர்ஜிதம் பண்ணி தராரு. பாருங்களேன், ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னாக்கா, அவர் பொய் சொல்பவர் அல்ல. நீங்க வந்து அம் எ எபிரேயர்ல 6ஆம் அதிகாரத்துல 18 யாராவது எடுத்தாலும் சரி, மறிட்டா நீங்க போட்டாலும் சரி. எபிரேயர்ல 6ஆம் அதிகாரத்துல 18வது வசனம் சொல்லுது, ஆண்டவர் பொய் சொல்லவே மாட்டாரு. அதே மாரி நம்பர்ஸ்ல கூட இருக்கு. 23ல 19. அவர் வந்து பொய் சொல்பவர். அவர் மனிதர் அல்ல. அவர் பொய் சொல்பவர் அல்ல. அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. எபிரேயர் போடுங்க. நம்பர்ஸ் எபிரேயர்ல 6:18 போடுங்களேன் மரிட்டா. எபிரேயர்ல 6:18. ஜஸ்ட் டூ ஷோ யூ ஹவ் ஹி இஸ் நாட் அ லயர் அப்படின்ற 6ஆம் அதிகாரத்துல 18வது வசனம். பாருங்களேன். மாறா மாறா தன்மையுடைய இவை 2யும் பொறுத்தவரையில் கடவுள் உரைத்தது பொய்யா இருக்க முடியாது. அடைக்கலம் தேடும் நாம், நம் கண்முன் எதிர்நோக்கியுள்ளதை விடாமல் பற்றிக் கொள்வதற்கு தளரா ஊக்கம் வேண்டும். மாறாத தன்மையுடைய அதாவது வேணா 17லேருந்து வாசிக்கிறேன். அவ்வாறே கடவுளும் தம் வாக்குறுதியை உரிமை பேறாக பெற்றோருக்கு அத பெற்றுக்கொண்டவர்களுக்கு தம் திட்டத்தின் மாறா தன்மையையும் மிகவும் தெளிவாக காட்ட விரும்பி ஓர் ஆணையால் தம் வாக்கை உறுதிப்படுத்தினார். அவர் கொடுக்கிற வாக்குறுதி, அவர் கொடுக்கிற ப்ராமிஸ், அவர் கொடுக்கிற அந்த அந்த ஆணை எதுவா இருந்தாலும் அது மாறாத தன்மை உள்ளது. அந்த மாறா தன்மையுடைய இவை 2யும் பொறுத்தவரையில் கடவுள் உரைத்தது பொய்யா இருக்க முடியாது. அவர் பொய் சொல்பவரே கிடையாது. வேணா நான் அந்த வசனமும் காமிக்கிறேன். அடைக்கலம் தேடும் நாம், நம்ம ஆண்டவர்ட்ட வந்து சரி அவர் சொன்னது பொய் இல்லையே! அவர் உண்மை பேசுறவர் தானே! அவர் சத்தியத்தை சொல்பவர் தானே! அவர் வந்து மனிதன் இல்லையே பொய் சொல்றதுக்கு. அவர்கிட்ட சத்தியம் மட்டும் தானே இருக்கு அப்படிங்கும்போது, நாம் அடைக்கலம் தேடும் நாம், நம் கண்முன் எதிர்நோக்கியுள்ளதை விடாமல் பற்றிக் கொள்வதற்கு தளரா ஊக்கம் கொண்டிருக்க வேண்டும். அந்த விசுவாசத்துல நம்ம ஊக்கம் உள்ளவர்களாக இருக்க வேணும். தளராத அதாவது தளர்ந்து போகாத. இது என்ன ஒரு அம் அ நிலையாக நான் இருந்தாலும், என்ன ஒரு சிச்சுவேஷன்ல நான் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எது என்னை சுற்றி நடந்து கொண்டிருந்தாலும், தளராத ஊக்கம் நமக்கு வேணுமா? இப்ப இந்த ஊக்கம் வேணும்ன்றக்கு நான் என்ன பண்றது? நம்ம என்ன பண்றது? நம்ம யோசிப்போம். இதுதான் நம்ம விவிலியத்தை குறித்து பார்க்கும்போது தேங்க் யூ மானிட்டா. வேணா நம்பர்ஸ் போடுறீங்களா? நம்பர்ஸ்ல 23ல 19 அந்த வசனமும் காட்டியறேன். அ நம்பர்ஸ்ல என்னாகமத்துல 23ல 19வது வசனம் கடவுளை பற்றி சொல்லுது. 2 வசனமும் நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தட் இல் பி ஈஸி ஃபார் யூ. உங்களுக்கு ஒரு ஒரு அவர இது அந்த வார்த்தை நடக்காம போகும்போது, அது எப்படி இந்த வார்த்தை நடக்காம போகும்? ஆண்டவரை குறித்து இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கே! அப்படின்றத நீங்க எடுத்து பார்க்கும்போது, உங்களுக்கு அந்த நம்பிக்கை, அந்த தளராத நம்பிக்கை, அந்த ஊன்றிக் கொள்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரும். ம். பொய் சொல்வதற்கு கடவுள் மனிதன் அல்ல. 19வது வசனம் பாருங்களேன். பொய் சொல்வதற்கு கடவுள் மனிதன் அல்ல. மனதை மாற்றிக்கொள்ள ஒரு மனித பிறவியும் அல்ல. அவர் சொல்லியதை செய்யாமல் இருப்பாரா? அல்லது உரைத்ததை நிறைவேற்றாமல் இருப்பாரா? பாருங்களேன். அவர் வந்து பொய் சொல்ல மாட்டாரு. மனுஷன் தான் பொய் சொல்லுவான். ஆனா கடவுள் பொய் சொல்ல மாட்டாரு. மனச மாத்திக்கிறதுக்கும் அவர் மனித பிறவியில நம்ம தான் வந்து அப்பப்போ மனச மாத்திக்குவோம். நம்ம வந்து அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம மனச மாத்திக்குவோம். ஒவ்வொருத்தர் சொல்றத கேட்கறதுக்கு ஏற்ப நம்ம மனச மாத்திக்குவோம். நம்ம தான் மனசு மாத்துவோம். ஆனா ஆண்டவர் மனதை மாற்றுகிறவர் இல்லையா? அவர் சொல்லியதை செய்யாமல் இருப்பாரா? நமக்கு ஒரு வாக்குறுதி குடுத்திருக்காருன்னா, நமக்கு அவர் வந்து நான் உன்னோட தான் இருப்பேன்னு சொன்னார்ன்னா, அத செய்யாம இருக்க மாட்டார். உனக்கு விடுதலை குடுப்பேன். நீ என்னை நோக்கி கூப்பிடு. நீ என்னை நோக்கி கூப்பிடும்போது, நான் தான் அங்க வந்து உன்னை வந்து அந்த இக்கட்டுலருந்து, அந்த படுகுழியிலருந்து தூக்கி எடுக்க நானா தான் இருப்பேன். உதவிக்கரம் நான் தான் தருவேன். என்னால செய்ய இயலாத எதுவும் உண்டோ? அப்படின்னு சொல்லி எரேமியால கேட்பாரு. எரேமியா புத்தகத்துல வந்து ஆம் வசனம் வந்து 32ல 27ல சொல்லுவாரு. என்னால செய்ய முடியாத எதுவும் உண்டோ? அப்படிம்பாரு. அப்படியே எல்லாத்தையும் செய்ய வல்லவர் அவரு. அவரால கூடியது எல்லாமே செய்ய வல்லவராக இருக்கிற அவரு, அவர் என்ன சொல்றாரு? அவர் சொல்லியதை செய்யாம இருப்பாரா? உரைத்ததை நிறைவேற்றாமல் இருப்பாரா? அவர் என்ன பேசுறாரோ, அத கண்டிப்பா வந்து அவர் நிறைவேற்றி தருவாரு. அப்படின்றதான். சரி.
இப்ப இதெல்லாம் நான் வந்து அவருடைய தன்மைய பத்தி சொன்னேன். கடவுள் வந்து பொய் சொல்பவர் அல்ல. கடவுள் வந்து சொன்னதை மாற்றிக்கொள்வர் அல்ல. மனச மாத்துறவர் அல்ல. சரி, அப்ப நான் அவர அறிந்து கொள்ளணும்ல. நமக்கு வந்து முன்னோடியா இருக்கிறது இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து வந்து பிதாவை அறிந்தவராக இருக்கிறார். நீங்க உடனே சொல்லலாம், அவர் பிதாவின் மகன் தானே. ஆமா, பிதாவின் மகன் தான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து நமக்கு எப்படி இருக்கிறார் அவரு? நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரு? அவரைப் போலவே நம்ம வாழணுன்றத கற்றுக் கொடுக்கிறார். அப்போ அவரைப் போல நான் வாழணும்னா, நானும் பிதாவை அறிந்தவளாக இருக்கணும். அந்த அன்பை தெரிந்தவளாக எப்படி பிதாவுக்கும், சுதனுக்கும் அந்த உறவு இருக்கிறதோ, எப்படி பிதா சுதனை அறிந்து கொண்டாரோ, சுதன் பிதாவை அறிந்து கொண்டாரோ, எப்படி ஆவியானவர் அ அ இவங்க இந்த மூவொரு கடவுளாக ஆவியானவர் வந்து அந்த உணர்த்துதல, தெளிவுபடுத்துதல கொடுத்தாரோ, எப்படி வந்து அந்த மூவர் அவங்களுக்குள்ளான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ, இங்க கடவுளே மனிதனாக பிறந்து வந்த இங்க, அந்த கடவுள் மனிதனாக பிறந்த கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார்ன்னா, நான் பிதாவை அறிந்து கொண்டது போல இயேசு கிறிஸ்து, நான் பிதாவை அறிந்து கொண்டது போல நீங்களும் அறிந்து கொள்ளணும். அந்த அறிந்து கொள்ளுதல்னா என்ன? அதுதான் 2 பேதுருல 1ல 2வது வசனம் சொல்லும். 2 பேதுரு 2 பீட்டர்ல 1ல 2வது வசனம் சொல்லும். இந்த வசனம் வந்து ரொம்பவே நமக்கு அ நமக்கு அன்றாடம் நமக்கு வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒண்ணாக இருக்கு. முக்கியமானதாக இருக்கு. எப்படின்னா, அ பாருங்களேன். அ இயேசுக்கு கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக. பாருங்களேன். கொஞ்சம் பெருசா போடுங்க மனிதா. கடவுளையும் இதோ இந்த தேங்க் யூ. கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலம். இயேசுவை எப்படி அறிஞ்சுக்கிறோம்? இயேசு மனிதனாக இந்த உலகத்துல வாழ்ந்தத, நம்ம வந்து அவர் இந்த உலகத்துல வாழ்ந்து நமக்கு கற்றுக் கொடுத்தத, மனிதனாக இருந்து இதோ இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறாரு. நான் அழைத்த பொழுது எனக்கு வந்து அ அ அ அவ அவரை நான் அணுக முடியும். அவர் எனக்கு பதில் கொடுக்க முடியும். இதோ அந்த இயேசுவை, அவரையும் பிதாவாகிய ஆண்டவரையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எப்படிப்பட்ட அத உணர்த்துறதுக்கு தான் நமக்கு தெரியாது. நம்ம உணர்ந்து கொள்ளணும். நமக்கு தெளிவு வரணுன்றது தான் ஆவியானவரை அனுப்பி வச்சிருக்காரு. துணையாளராம் ஆவியானவர் எதற்கு வந்திருக்காருன்னா, கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நம்ம நம்ம அறிந்து கொள்வதற்காக. ஏன்னா விவிலியத்த எடுத்தீங்கன்னா, விவிலியம் யாரால் எழுதப்பட்டது? எப்படி எழுதப்பட்டது? தூய ஆவியாரோட தூண்டுதலின் பேரில் அதை எழுதுனாங்க. தூய ஆவியாரின் தூண்டுதல். அப்போ ஆ ஆவியானவரால் எழுதப்பட்டது அந்த விவிலியம். ஆவியானவர் நமக்கு எதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்? இந்த விவிலியத்தின் மூலமா கடவுள நமக்கு வெளிப்படுத்திட்டு இருக்காரு. அப்போ நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணுமா? அவருடைய அவரை அறிந்து கொள்ளணும். அவ் கடவுளையும் நம்ம ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக அருளும், நலமும் நமக்கு கண்டிப்பா அந்த கிருபையும், அந்த நலமும் நமக்கு வந்து பெருகும். சரி. இந்த இந்த இப்படி ஒரு ஒரு வரியா படிக்கும்போது, சரி அத வந்து ஒரு ம ம அ சொன்ன ஒரு சென்டென்ஸா எடுத்துட்டு போயிருவோம். ஓ! எனக்கு வந்து அருள் இருக்கு. அவரோட கிருபை இருக்கும். சரி, எனக்கு வந்து எல்லா நலமும் கிடைக்கும். அது வந்து ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் உடைக்கப்படாத ஸ்டேட்மெண்ட். அதாவது ஒரு ஒரு பிரேக் ஆகாம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பழம் குடுக்குறேன் உங்கள்ட்ட. ஒரு ஆப்பிள் பழம் குடுக்குறேன் அப்டின்னா, நீங்க அந்த ஆப்பிள் எடுத்து அத வெட்டி சாப்பிட்டா தான் அது உங்களுக்கு வந்து உணவாக ஆகும். அதுல பயன் இருக்கும். நான் ஒரு ஆப்பிள் குடுத்தா, நீங்க அந்த ஆப்பிள வச்சுட்டே இருந்தா, அதனால உங்களுக்கு ஏதாவது பயன் இருக்கா? பயன் இல்ல. அதுபோல இங்க நீங்க வந்து நான் இப்ப சொல்லும்பொழுது, நீங்க அறிந்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கு அருளும் நலம் ஓகே. அது வந்து நான் உங்களுக்கு ஒரு பழம் குடுத்த மாரி. கையில வாங்கியாச்சு அவ்வளோதான். ஆனா அத உண்ணணுமே! அத உண்ணணுமே! அத எப்படி நம்ம உண்ண போறோம்? எப்படி தெரிஞ்சுக்க போறோம்? உண்ணுதல். அத அறிந்து கொள்றோம். அதுதான் அறிவதன் வாயிலாகனா, அந்த அறிந்து கொள்றதுல எ அ ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நான் ஆண்டவரை அறிந்து கொள்வதில, கிறிஸ்துவை அறிந்து கொள்வதில எனக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனா, நம்ம என்ன நினைத்துக் கொள்கிறோம் அப்படின்னாக்கா, நம்ம அறிந்து கொள்ளாமலே, நம்ம அறிந்து கொண்டோம் அப்படின்னு நம்ம வந்து நினைச்சுக்கிறோம். அது நம்மளுடைய அறியாமை. நம்ம தேடுதல்ல வந்து குறைபட்டு இருக்கிறோம். இன்னும் அவர நம்ம அதிக அதிகமா தேடல. ஆனா நம்ம தேடிட்டோம்னு நெனைக்கிறோம். வசனம் எடுத்து படிக்கிறோம், தேடிட்டோம். நான் அவர தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நெனைக்கிறேன். இல்ல, நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கல. இன்னும் நம்ம வந்து தேடல. இந்த தேடுதலும், இந்த அறிதலும், இந்த புரிதலும் நமக்கு இருந்தா, எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் நம்ம இருந்தாலும், என்ன நிலையில இருந்தாலுமே, அவருடைய அன்புக்கு சாட்சியா நம்ம நிப்போமே ஒழிய, அவருடைய அன்ப நம்ம வந்து கேள்வியா கேட்க மாட்டோம். அவரிடமே கேள்வி கேட்க மாட்டோம்.
அந்த சோதனை ஏன் எனக்கு வந்துச்சுன்னு கேட்க மாட்டோம். இது இந்த இந்த பிரச்சனை எனக்கு ஏன் வந்தது அப்படின்ற கேள்வி கேட்க மாட்டோம். எது அது அது மட்டும் இல்லாம நான் சொன்னது போல சிலர் எப்படி எடுத்துக்கிறாங்க, இது நீங்க ஏன் எனக்கு இத அனுமதிச்சீங்க? இது ஏன் அலோவ் பண்ணீங்க? நான் சஃபர் பண்ணதுக்கப்புறம் நீங்க எனக்கு விடுதலை குடுப்பீங்களா? அப்படின்ற இது எல்லாமே வந்து அவரை அறிந்து கொள்ளாதோட விளைவாக இருக்கிறது. அப்போ நம்ம வந்து அவர் அறிந்து கொண்டால் தான் இந்த அருளும் நலமும். இந்த அருள் எங்கேருந்து வந்தது? இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு அந்த அருள் கொடுக்கப்பட்டது. அவர் அந்த சிலுவை மரணம் எடுத்ததுனால நமக்கு அந்த அருள் கொடுக்கப்பட்டது. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த இத நான் இத சொல்லும்போது, இது வந்து உங்களுக்கு வந்து இன்னுமே அதிகமா, இன்னுமே வந்து அது பலமா உங்களுக்குள்ளாக இறங்கணும்னு விரும்புறேன். எப்படின்னா, ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்மளை தெரிந்து கொள்வதற்கு முன்பா அதாவது இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பே, இந்த உலகம் உருவாகுவதற்கு முன்பாகவே, அவர் என்ன பண்ணாராம், நான் இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தினாரு. அதாவது ஆ அ ஆ என்ன சொல்றது? ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தப்பட்டது அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. இந்த வசனம் நீங்க எங்க பார்ப்பீங்க அப்படின்னாக்கா, நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது உலகம் நம்ம வந்து கடவுள் வந்து இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னால, அந்த உலகம் படைக்கிறதுல நானும் நீங்களும் இருக்கிறோம் இல்லையா? அப்ப என்னையும் உங்களையும் படைப்பதற்கு முன்பாகவே என்னாச்சாம், அங்க வந்து நமக்காக பலியானாராம் கிறிஸ்து. அப்ப நம்ம கேட்கலாம், அப்ப அப்பவே பலியாயிட்டார்ன்னா எப்படி நமக்கு? இந்த உணர்த்துதல் இப்பதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இத ரொம்ப தெளிவா நம்ம எதுல பார்க்கலாம்க்கா, 1 பீட்டர் மனிதா 1 ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 18, 19, 20 போடுங்களேன். அந்த பிரஷியஸ் பிளட் நமக்காக சிந்தப்பட்டது. இத ஆக்சுவலா நான் உங்களுக்கு வந்து 2 இடத்துல காமிக்கிறேன். ரெவலேஷன் போடுங்களேன் மரிட்டா. ரெவலேஷன்ல 13ல ஆ 8வது வசனம் போடுங்களேன். ரெவலேஷன்ல. ரெவலேஷன்ல 13ல 8. பிரேஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. பிரேஸ் காட். அதாவது இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்பொழுது தான், நமக்கு வந்து தெரிந்து கொள்ளலாம். உலகத்தை படைப்பதற்கு முன்பாகவே, ஆண்டவர் வந்து நமக்காக வந்து அ இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானாரு. அப்படின்னா, நம்ம இப்ப தானே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நினைப்போம் இல்லையா? நமக்கு இப்ப தான் வெளிப்படுத்தப்பட்டதாம். இங்க பாருங்க. மண்ணுலகில் வாழ்வோர் 8 தானே. மண்ணுலகில் வாழ்வோர் அனைவரும் அ அதை வணங்குவர். இவர்கள் கொலை செய்யப்பட்ட ஆட்டுக்குட்டி வைத்திருக்கும் வாழ்வின் நூலில் உலகம் தோன்றியது முதல் பெயர் எழுதப்படும். அதாவது மண்ணுலகில் வாழ்வோர் அனைவரும் இவர்கள் கொலை செய்யப்பட்ட ஆட்டுக்குட்டி. எப்போ கொலை செய்யப்பட்டதாம்? இது வந்து ஆதியிலே மண்ணுலகில் வாழ்வோர் அனைவரும் அதை வணங்குவர். இது கொலை செய்யப்பட்ட ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டி எப்போ கொலை செய்யப்பட்டதாம்? உலகம் தோன்றும் முன்னமே அது வந்து கொலை செய்யப்பட்டதாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவே வந்து 5ஆம் அதிகாரத்திலேயே வரும். ஐ மிஸ்ட் அவுட் தட் வசனம். சரி பரவால்ல. இப்போ 1 பேதுரு போடுங்களேன் மனிதா. 1 பீட்டர்ல 1 சாப்டர்ல 18, 19, 20 கொடுங்களேன். 1 பீட்டர்ல 18, 19, 20. 1 பீட்டர். பிரைஸ் காட். இப்ப பாருங்க, இதுல வந்து அதையே பேதுரு நமக்கு வந்து இன்னும் விளக்கமாக சொல்லியிருப்பார். அந்த பிரஷியஸ் பிளட்ட குறித்து விளக்கமாக சொல்லியிருப்பார். 1 பீட்டர் 18, 19. உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்ற அழிவுக்குட்பட்டதல்ல. மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே 20வது வசனம் பாருங்களேன். உலகம் தோன்றும் முன்னரே முன் குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்துல உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அப்போ அவர் ரத்தம் சிந்திட்டார் நமக்காக. அப்போ அந்த ரத்தம் சிந்தப்பட்டது இன்னைக்கு சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுள் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். அப்படின்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உலகம் தோன்றக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் முன்குறித்து, நமக்காக ரத்தம் சிந்தப்பட வச்சு, நமக்காக அந்த சிலுவை மரணம் எடுக்க வச்சு, மரிக்க வச்சு, உயிர்த்தெழ வைத்த அந்த ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்குது. இந்த அன்ப வந்து நம்ம ஏன் தெரிந்து கொள்ளாம இருக்கிறோம்? நெறைய பேர் நெனச்சுக்குவோம், நம்ம பைபிள் எடுத்து படிக்கும்போது, விவிலியத்த படிக்கும்போது நம்ம என்ன நெனச்சுக்குவோம்? ஓ! இந்த விவிலியத்துல இருக்கிறது எல்லாமே கடவுளை பற்றி, கடவுளை தெரிந்து கொள்வதற்காக நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரை தெரிந்து கொள்ளணும்னாக்கா, நீங்க விவிலியத்த எடுத்து படிங்க. விவிலியத்த படிக்க படிக்க தான் நம்ம ஆண்டவர தெரிந்து கொள்வோம். இதுல ஒரு விஷயம் தெரியுமா? ஆண்டவர் கடவுளை பற்றி நம்ம அந்த விவிலியத்துல படிக்க படிக்க,
கடவுளை பற்றி படிக்க படிக்க நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறதோ, நமக்கு கொடுக்கிற ரெவலேஷன் நாலேட்ஜ் என்ன? கடவுள் யாரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்? கடவுள் யார் மீது கரிசனமாக இருக்கிறார்? கடவுள் யாரை குறித்து சிந்திச்சிட்டு இருக்காரு? கடவுள் யாருக்காக நலன்களை கொடுக்கிறாரு? அப்படின்னு பார்த்தா, இந்த விவிலியம் கடவுளை பற்றி நம்மை பற்றியதுமாக இருக்கிறது. அவருடைய பேரன்பும், அவருடைய இரக்கமும், அவருடைய கரிசனமும் நம்மை குறித்ததாக இருக்கிறது. அப்படின்னா இந்த விவிலியம் என்ன அப்படின்னாக்கா, கடவுளுக்கும் நமக்கும் இடையில உள்ள ஒரு தொடர்பாக இருக்காங்க. நம்ம அத படிக்க படிக்க கடவுள பத்தி தெரிஞ்சுக்கிறோம். கடவுள பற்றி தெரிந்து கொள்ளும்போதே நமக்கும் உண்மை வெளிப்படுத்தப்படுது. என்ன உண்மைன்னா, அவருடைய சாயலும், அவருடைய உருவிலும் நாம் படைக்கப்பட்டிருக்கோம். அவருக்குரிய அனைத்தையும் அவர் நமக்கு கொடுத்திருக்காரு. அவர் தன்னைப் போலவே வாழ நம்மள அழைத்திருக்கிறாரு. அவருடைய ஆற்றல், வல்லமை எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்காரு. அப்ப நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அவருடைய அன்பையும் நம்ம புரிஞ்சுக்கல. அவர் நம்மள எப்படி வாழணும்னு அவர் வந்து நம்ம விரும்பி நமக்கு செய்திருக்கவற்றையும் நம்ம தெரிந்து கொள்ள அறியாமையில இருந்துட்டே இருக்கிறோம். இந்த அறியாமையில நம்ம இருக்கிறதுனால தான், நம்ம வந்து நெறைய நேரங்கள்ல கேள்விகள் எழுப்புறோம். இது ஏன் இப்படி நடந்தது? அது ஏன் அப்படி நடந்தது? இதுல ஏன் விடுதலை இல்ல? எதனால இன்னும் இது முடிவுக்கு வரல? அப்படின்னு நம்ம கேள்விகளை எழுப்புவதற்கான காரணமே, நம்ம இன்னும் அவருடைய அன்ப அறியல. இதான் எபேசியர்ல பார்க்கிறோம் பார்த்தீங்களா? எபேசியர்ல 3, 18, 19 போடுங்களேன் மனிட்டா. அதாவது கடவுளுடைய அன்பின் ஆழத்தையும், உயரத்தையும், நீளத்தையும், அகலத்தையும் நம்மளால பார்க்க முடியல. நமக்கு தெரியல. அந்த அன்பு நம்ம வந்து பேசுகின்ற அந்த அன்பானது எப்படின்னாக்கா, அ நம்ம வந்து அந்த ஒரு கண்டிஷனல் அன்பா இருக்கும். எப்படிப்பட்ட அன்பாக இருக்கும் அப்படின்னாக்கா, நான் வந்து நான் கொடுத்தா நான் பெற்றுக்கொண்டால், அதாவது நான் என்ன பிடிக்கிறவங்கள எனக்கு பிடிக்கும். நான் கொடுத்து அங்க உறவு இருக்கிறது நடக்கும். அதாவது என்னை ஏற்றுக்கொள்ளுகிற அதுதான் அன்பாக இருக்கும். நம்ம வந்து கண்டிஷனல் லவ்ல இருக்கோம். நம்ம எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற அன்புல தான் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இயேசு கிறிஸ்து வந்து குடுத்த அன்பு வந்து எப்படிப்பட்ட அன்பா இருக்குன்னா, அன்கண்டிஷனல் அன்பா இருக்கு. அப்ப கடவுளை நான் அறிவதன் மூலமாக அப்படின்னாக்கா, கடவுள நான் அறிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த அன்ப நான் வந்து எங்க பார்க்கணும்? இங்க பாருங்களேன். இந்த இந்த 18வது வசனம் பாருங்களேன். இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம். இது நமக்கு புரியவே இல்ல. நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கவே இல்ல. முழுசா தெரிஞ்சுக்கல. இந்த அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னன்னு நம்ம உணர்ந்து கொள்ளவே இல்ல. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஓரளவுக்கு தான். இப்ப நீங்க கடல பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடல்ல நீங்க போய் பார்க்கும்போது, கடல் மேல இருக்க அந்த அலைகள பார்க்கலாம். கடல் அ அ கொண்டு வர அந்த சிப்பிகள பார்க்கலாம். உங்களுக்கு அந்த கடலை நீங்க வெளிய இருந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு தான் தெரியும். ஆனா கடலுக்குள்ளாக என்ன இருக்கு அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்? கடல்ல முங்கி போயி, கடல்ல உள்ள நீர்மூழ்கி கப்பல்ல போய், அங்க என்ன இருக்கு அப்படின்னு போய் நம்ம போய் ஆராய்ந்து பார்த்தால் தானே தெரியும். நமக்கு தெரியுமா? மேலோட்டமா, "ஆ கடல் தெரியுமா? நான் கடலுக்கு போயிருக்கேனே, கடல்ல விளையாடியிருக்கேனே, கடல் தண்ணீலலாம் நான் நின்னுருக்கேனே" அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த கடலே வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம அந்த மணல்ல நம்ம போலாம். அதற்கு கீழ எவ்வளோ ஆழமாக இருக்கும். நீங்க ஒரு வேளை இங்க மெரினா பீச் போயிட்டு கொஞ்சம் தூரத்துல விளையாடிட்டு, அவ்வளோதான் கடல் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நெனைச்சுட்டு வந்துரலாம். ஆனா சில இடங்கள்ல வந்து கடல் வந்து எப்படி இருக்கும்னாக்கா, கொஞ்சம் போனோனே அப்படியே முழு ஆழம். பயங்கர ஆழத்துல இருக்கும் அப்படின்றாங்க. அப்ப அந்த ஆழம் நமக்கு எங்கருந்து தெரியுது? நம்ம கண்ணுக்கு தெரியுதா? இல்ல. நம்ம மேலோட்டமாக பார்க்குறோம். அந்த அலைகள் வர்றத பார்க்குறோம். அதோட வேகத்த பார்க்குறோம். அந்த தண்ணிய பார்க்குறோம். நுரைய பார்க்குறோம். அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சது. கால்ல வந்து அது நனைச்சுட்டு போதா? அவ்வளோதான் தெரியுது. ஆனா அதுல உள்ள ஆழமோ, அது எவ்வளோ நீளமோ நமக்கு தெரியுமா? தெரியாது. அதே மாரி தான் கடவுளை பற்றி இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? அவருடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து கொள்ளணும். நமக்கு இன்னும் தெரியல. அவரோட அன்கண்டிஷனல் அன்ப நம்ம இன்னும் உணர்ந்து கொள்ளல. நமக்கு தெரியல. அது வந்து உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக அப்படின்னு சொல்லி பவுலடியார் எழுதுறாரு. யாருக்கு? எபேசியருக்கு எழுதுறாரு. என்ன சொல்றாரு? அதான் கடவுளோட அன்போட அகலம், நீளம், உயரம், ஆழம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது நம்ம அறிவுக்கு எட்டாதான். நம்மளோட புத்திக்கு எட்டாதான். அந்த அறிவுக்கு எட்டாத அந்த அன்ப. ஏன் நம்ம புத்திக்கு எட்டாது? நம்ம கண்டிஷனல் லவ்லயே இருக்கிறோம். நமக்கு கொடுத்தா நல்லவங்க, நம்மளோட பிரியமா இருக்கிறவங்க நல்லவங்க. அந்த மாரியான அன்பு. எனக்கு இவங்கள்ட்ட இருந்து எனக்கு என்ன கிடைக்கும்? எதிர்பார்ப்புகள் நிறைந்த அன்புல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால நமக்கு வந்து கடவுளுடைய அந்த அன்பு நமக்கு புரியாது. ஒரு சின்னதா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். ஏன் கடவுளுடைய அன்பு புரியாது அப்படின்னு நான் சொல்லும்பொழுது, ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ அவர் சொல்றாரு, நம்மளை தண்டிக்காம இயேசு கிறிஸ்துவை தண்டித்து,
நம்மை மன்னித்து, நம்ம மேல அந்த கோவாக்கினையெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்து மேல அவர் ஊற்றி, நமக்காக அவர பரிகாரியாக்குனப்போ, கடவுள் சொல்றாரு, "உன் பாவங்கள எல்லாம் என் முதுகு பின்னால போயிட்டேன். உன் பாவங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டுருச்சு. அப்ப நான் உன்ன பார்க்கும்பொழுது நான் எப்படி பார்க்கிறேன்? உன்ன நேர்மையாளராக பார்க்கிறேன். அந்த நேர்மைத்தனம் எங்கேருந்து வந்தது? கிறிஸ்துவிடமிருந்து வந்த நேர்மைத்தனத்தால நான் உன்ன பார்க்கிறேன். நான் உன்ன என் பிள்ளையாக பார்க்கிறேன்." அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இது எப்படி இயலும்? இது எப்படி இயலும்? மனித அன்ப வச்சு நீங்க அத வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம என்ன சொல்லுவோம்? "நீ இந்த பாவத்த செஞ்சீல, இந்த தப்ப செஞ்சீல, நான் எப்படி உன்ன மன்னிப்பேன்?" அப்படின்னு 1000 சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் எப்படி சொல்றாரு? கிறிஸ்துவை தண்டித்து, நம்மை மன்னித்து, அவருடைய பிள்ளைகளாக நம்மள ஏற்றுக்கொண்டார். நம்மளுடைய பாவத்தன்மைய அவர் மேல போட்டு, நம்ம பாவத்தெல்லாம் கிறிஸ்து மீது போட்டு, கிறிஸ்துவோட நேர்மைத்தனத்தை நமக்கு குடுத்து, நம்மள அவர் பிள்ளைகளா ஆக்கிக்கிட்டாரு. ஒரு விதையை விதைத்து பல அ அ அ அந்த என்ன சொல்றது? அந்த இத பார்க்கறதுக்கு ஒரு விதைய விதைச்சு நெறைய பல கோடி விதைகள் கிடைக்கிற மாரி பார்க்குற இடத்துல, இயேசு கிறிஸ்துவை விதைத்து கோதுமை மணி போல அவரை விதைத்து, நம்மள எல்லாம் பெற்றுக்கொண்டார் பிள்ளைகளாக அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறது? இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னாக்கா, நீங்க வந்து இந்த ப்ராடிகல் சன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ப்ராடிகல் சன் அப்பா பார்த்தீங்கன்னா, அந்த அப்பா வந்து கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துறவரா தான் இருக்காரு. அந்த ப்ராடிகல் சன் அவன் என்ன பண்றான்? அவன் போயிட்டான். அப்பா விட்டு அவன் விலகி போயிட்டான். போனது போயிட்டான். அவன் அப்பாவ பத்தி குறித்து அவனுக்கு எந்த ஒரு நினைவும், எந்த ஒரு விருப்பமும் இல்ல. ஆனா, அவன் எப்போ நினைக்கிறான் அப்படின்னா, அந்த பன்றிகளோட பன்றியா இருந்து சாப்பாடே கிடைக்காத போது, ஐயோ! எங்க அப்பா வீட்ல வேலைக்காரர்கள் இருக்காங்களே, அப்ப நான் அங்க போனேனாக்கா, எங்க அப்பா என்ன ஒரு வேலைக்காரனாவாவது வைத்துக் கொள்ளட்டும். அப்பதான் அவனுக்கு வந்து அவங்க அப்பாவோட நினைவு வருது. ஆனா, யோசிச்சு பாருங்களேன். அந்த பையன் வீட்ட விட்டு போன நாளிலிருந்து சிந்தனையாக இருந்தது. அவன் மேல சிந்தனையா இருந்தது. அந்த தந்தையா? இல்ல வீட்ட விட்டு போன பையனா? அந்த அண்ணன்காரன் கூட அது குறித்து கவலைப்படல. அந்த தந்தையா? அந்த மகனா? தந்தை தான். அந்த தந்தை வந்து எப்படி இருக்காரு? அந்த மகனையே நினைச்சு கொண்டிருக்கார். அந்த மகன் என்கிட்ட எப்ப திரும்பி வருவான்? அந்த மகனை அவன் சென்ற நாள் முதல், அவன் திரும்பி வர நாள் வரைக்கும் அவனை நினைத்தே கவலைப்பட்டுருக்கார். இந்த தந்தை தான் இப்படிதான் நம்மளுடைய அப்பா, பிதா இருக்கிறார். நமக்காக என்ன பண்ணார்? தம் ஒரே மகனான கிறிஸ்துவ வந்து நமக்காக வந்து ரத்தம் சிந்த வச்சு, அவர தண்டிச்சு, நம்ம பாவத்த அவர் மேல சுமத்தி, அவர தண்டிச்சு, நம்ம வந்து என்ன பண்ணாரு? மன்னிச்சு ஏற்றுக்கொண்டாரு. மன்னித்து ஏற்றுக்கொண்ட அவர் எப்படி இருக்கார்? நம்மீது சிந்தனையாக இருக்கிறார். அவருடைய நினைவுகள் எல்லாம், அவருடைய அன்பு எல்லாம் நமக்காகவே, அவர் வைத்த திட்டங்கள் எல்லாம் நமக்கு நன்மை தான் கொடுக்கிறதற்காகவே அவர் செய்திருக்கிறார். அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? அதுதான் பேரன்பு. அந்த அன்ப நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கோம். இந்த அன்ப நான் புரிந்து கொள்றதுக்கு நான் இன்னும் என்னென்ன பண்ணணும்? இப்ப இந்த அன்பு அவரோட அன்ப வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த அன்பு இருந்தனால தான் நம்மள நேசிச்சதுனால தான். அந்த உலகம் தோன்றும் முன்னமேனா, அதுக்கப்புறம் தான் என்னையும் உங்களையும் படைக்கிறார். அப்ப நம்ம வந்து அழிந்து போயிறக்கூடாது. நம்ம அவருக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த உலகம் தோன்றும் முன்னமே அவர் என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்த குறித்தார். முன்குறிச்சார். இவர்தான் அப்படின்னு. அவர பலிகடா ஆக்கினார். நம்மள வந்து நமக்காக பிராயச்சித்தம் பண்ண வைத்தார். அப்போ அந்த அன்ப நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த அன்புக்கு உண்மையா நம்ம இருக்கிறோமா? நமக்கு கொடுக்கப்படுற அன்பு நம்மளையே நேசித்துக் கொண்டிருக்க நெறைய நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம்? நம்ம மற்ற காரியங்கள்ல தான் நம்ம ஈடுபடுறோம். கடவுள் நம்ம தேடுறதில்ல. நெறைய பேர் வந்து தங்களுடைய காரியங்கள் நடந்துருச்சுன்னா, அந்த காரியங்களே போயிடுறாங்களே, கடவுள எப்ப தேடுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தான் கடவுள்ட்ட வருவாங்க. ஆனா, அந்த கடவுள், அந்த அப்பா, பிதா நமக்காக தன் ஒரே மகன கொடுத்தவரு. இயேசு கிறிஸ்துவின் மூலமா அந்த அன்ப நமக்கு உணர்த்தினவரு. இந்த வெளிப்படுத்துதல தெரியறதுக்காக ஆவியானவர கொடுத்தவரு. தன்னை வெளிப்படுத்திட்டே இருக்கார். நம் சிந்தனையாகவே இருக்கிறார். நம்மையே சிந்திச்சுட்டு இருக்கார். நம்மை குறித்தே கவலையாக இருக்கிறார். நம் மீதே அவர் வந்து அக்கறையாக இருக்கிறார். நமக்காக எல்லாவற்றையும் அவர் செஞ்சு முடிச்சிருக்கார். அப்போ நம்மளோட வேலை என்ன? எனக்காக செய்து முடிச்சு, எனக்காக இருக்கிற என் ஆண்டவர் நான் சார்ந்து கொள்ளவும், அவர்தான் மனிதர்கள் அல்ல. எதுக்கும் மனிதர்கள் நான் நம்புறதில்ல. நான் அவர தான் நம்பணும். அப்ப நான் அவர நம்புறக்கும் அவர் எனக்காக இருக்கிறான்ற அந்த உறுதிய அத நான் வந்து என்ன வந்து பலப்படுத்திக்கிறக்கு, நான் அத பலப்படுத்திக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? ஹவ் ஷுட் ஐ ஸ்ட்ரெங்தன்? ஹவ் ஷுட் ஐ ஸ்டே? அதுல நான் நிக்க அத அத நான் அத கற்றுக்கொண்டால் தான், அந்த சமாதானமும், அந்த நிம்மதியும் எனக்கு இருக்கும். எனக்காக அவர் இருக்காரு. அவர சார்ந்து கொள்ள. புரியுதா? அந்த அவர சார்ந்து கொள்ள அந்த சமாதானத்துல இருக்க, அந்த ரெஸ்ட்ல இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதுதான் கடவுள அறிந்து கொண்டால் தான், அவர அறிந்து கொள்ளணும். நான் அறிந்து கொண்டிருக்கிறது, அறிந்து விட்டேன் அப்படின்னு நினைச்சோம்னா, அது பத்தல.
அது முடியல. இன்னும் நான் அவர தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு அந்த கடல கொண்டு வந்து பாருங்க கண்ணுக்குள்ள. அந்த கடல நான் இன்னும் தெரியலையே. கடலுக்குள்ள என்னென்ன இருக்கும்னு எனக்கு தெரியாது. அதோட ஆழம் எவ்வளோன்னு அப்ப கடவுள நான் இன்னும் அறிந்து கொள்ளலையே. அப்ப அறிந்து கொள்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்போ நான் அவர் எனக்கு என்னென்ன கொடுத்திருக்காரு? என்னென்ன என்ட்ட எதிர்பார்க்கிறாரு? நான் கிறிஸ்துவுல நான் யாரு? அப்போ அவர் என் மேல் சிந்தனையா இருக்காருன்னா, நான் என்ன பண்ணணும்? அப்படின்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அப்படின்றத நாளைக்கு வகுப்புலயும் பார்க்கலாம். என்ன செய்யணுன்றது என்ன? அவருக்கு நன்றி உள்ளவங்களா இருந்து, அவரோட நேரம் செலவு பண்ணணும். இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. அவரோட நான் வந்து நேரம் செலவு பண்ணணும். அவரோட நான் பேசணும். அவர்கிட்ட நான் சொல்லணும். இந்த விவிலியம் கடவுளை குறித்து மட்டும் இல்ல, கடவுளோட அன்பு என்னை குறித்தது. அவருடைய அக்கறை என்னை குறித்தது. நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு திட்டமிட்டது. அவருடைய நன்மைத்தனம் என்னை நான் அந்த விவிலியத்த எடுத்து பார்க்கும்போது நான் என்னையே நான் பார்க்குறேன். அங்க பார்க்கும்போது தான் அவருடைய அன்பு எனக்கு வெளிப்படுது. நான் கடவுளை தேடி விவிலியத்துக்குள்ள போனா, விவிலியம் வந்து கடவுள் என்னை எப்படி பார்க்கிறார்ன்றத காட்டுது. தெரியுதா? பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தொடர்ச்சியாக நாளைக்கு நம்ம படிக்கலாம். சரியா? பிரைஸ் காட். Praise God. பிரைஸ் Okay, காட். sister. பிரைஸ் ஓகே. நன்றி ஆண்டவரே! நன்றி ஆண்டவரே! நன்றி, நன்றி, நன்றி. உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமது அன்பு பேரன்பு ஆண்டவரே! நீர் வார்த்தை மாறாதவர். எங்கள் மீது எப்பொழுதும் அக்கறையாக இருக்கிறவர். அதனால தான் நம்ம வார்த்தை சொல்லுகிறது, "உன் கவலையெல்லாம் என் மீது போட்டுவிடு. நான் உன் மீது கவலையாக இருக்கிறேன்" என்று சொன்ன உமது வார்த்தை சத்தியமான வார்த்தை. நீர் சொன்ன வாக்கு மாறாதவர், செயல்படுத்துபவர். என் கை என்ன என்னால் செய்ய முடியாததா இருக்கா? என் கை குறைவாக இருக்கிறதான்னு கேட்டிருக்கீங்க. அன்பின் ஆண்டவரே! உம்மால் இயலாத ஒன்றுமே இல்ல. நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் யூ. நத்திங் இஸ் இம்பாசிபிள். அண்ட் யூ ஆர் நாட் அ லயர். நீங்க சொன்னதை நிறைவேற்றுபவர். வாக்கு மாறாத தேவன் நீங்க. எங்களோட இருந்து எங்க ஒவ்வொருத்தருக்காக ஆண்டவரே! அப்பா, இந்த உலகத்துல இருக்க எங்க ஒவ்வொருத்தரையும் நீர் அறிந்தவராக இருக்கிறீர். உமது கண்ணின் மணியாக எங்கள வச்சிருக்கீங்க. பாதுகாத்துக் கொள்றீங்க. எங்களோட இருக்கிறீங்க. எங்களுடைய அன்ப உம்மை நாங்க அறிந்து கொண்ட அந்த அறிவையும், எங்களுடைய அன்பை நாங்கள் உமக்கு திருப்பி தரணும் என்பது தான் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே! வெளிப்படுத்துதலுக்கு நன்றி. துணையாக இருப்பதற்கு நன்றி. இயேசு நாமத்திலே உமக்கு நன்றி சொல்கிறேன். நல்ல பிதாவே! ஆமென். பிரைஸ் காட். Amen. Amen. Praise Amen. Praise God. நாளைக்கு சந்திப்போம். தேங்க் யூ. Okay, sister. Thank you. Thank God you, bless sister. you. God bless you all.